அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் வெகு தூர பயணம் மேற்கொள்கிறான். அவனுடைய முகமெல்லாம் தூசி படிந்து விடுகிறது, அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அழைக்கிறான், யா ரப் யா ரப், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற வருவதுடைய பொருள், யா அல்லாஹ் நான் சிரமத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் உண்ட உணவு ஹராம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது, அல்லாஹ் தடுத்த முறையில் மூழ்கி இருக்கிறது. அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள், உங்களுடைய தொழுகை ஹலாலான முறையில் இருப்பது முக்கியம் அல்ல, அது முக்கியம்தான், அது மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தாத அல்லாஹ்விடத்தில். உங்களுடைய ஜகாத், உங்களுடைய ஹஜ், உங்களுடைய கலிமா, உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள், இது மட்டும் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹ்விடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது. அல்லாஹ்வை நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தொடர்பு மேன்மைப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வோடு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால், உங்களுடைய சிரமத்தில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய சோதனைகளில், உங்களுடைய தவிப்பில் ரப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அல்லாஹ்வோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில், உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில், நீங்கள் அணியக்கூடிய ஆடையில், நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில், நீங்கள் செலவழிக்கக்கூடிய முறையில் என அனைத்திலும் யார் குர்ஆனையும் சுன்னாவையும் இணைத்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை யார் செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும். அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லோர்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறைகளை எல்லாம் எமக்கு வரையறுத்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி இறுதி பேருரை, இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றிய உரை, அது சமூக மாற்றத்திற்கான உரை. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி, இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம், அதை எடுத்துச் செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அறியாமை கால வட்டி என்று தொடர்பு பற்ற அனைத்தையும், வட்டியோடு தொடர்பு பட்ட எல்லா செயல்களையும், அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன். அதனுடைய ஆரம்பமாக அப்பாஸுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன், அதை நான் நீக்குகிறேன். யாரும் அதற்கு அப்பாஸிற்கு அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலிருந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த, காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருகெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ, எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ, அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எமக்கு சொன்னார்கள், மறுமை வரும், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது, வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எந்த தொடர்பிலும், அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும், ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும், எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்பு பட்ட மக்களாக
நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குர்ஆனுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய முறை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளியிலே அமர்ந்திருந்த போது சஹாபாக்களை அழைத்தார்கள். எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். அவர் என்னுடைய ரூஹை ஒன்றை ஊதினார். அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிப்ரீல் எனக்கு சொன்னார், இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரணத்தை அடையாது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் என்று. ஒரு ஆத்மாவிற்கு அல்லாஹ் ஒரு வாழ்வாதாரத்தை முடிவு செய்திருந்தால் அதை முழுமையாக்காத வரை அந்த ஆத்மாவிற்கு மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை அவன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிந்திருக்கிறான். அந்த விதியை, அந்த ரிஸ்கை முழுமையாக்காமல் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் மரணத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை என்று ஜிப்ரீலினிடத்திலே சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ். ஜிப்ரீல் சொன்னார், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ அஜ்மிலு ஃபித் தலப். அந்த ரிஸ்கை, அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடும் போது அழகிய முறையை, அதாவது ஹலாலான முறையை, அல்லாஹ் அனுமதித்த முறையை, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் அதை தேடிக்கொள்ளுங்கள். உங்களில் யாரும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய முறையில் அவசரப்பட்டு பாவத்தில் அதை சேர்த்து விடாதீர்கள். மேலும் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவனுக்கு கட்டுப்படக்கூடிய முறை அல்லாத முறையில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை பெற்றுவிட முடியாது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஹலாலான முறையில் தான் வாழ்வாதாரத்தை சேர்க்குமாறு கூறியிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்கை நீங்கள் முழுமையாக அபிவிருத்திகளோடு, பரக்கத்தோடு, அல்லாஹ்வுடைய அருளோடு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் அனுமதித்த முறையில் நீங்கள் அதை சேகரிக்காமல் அதை நீங்கள் அடைந்து விட முடியாது என்ற செய்தியை ஜிப்ரீல் எனக்கு கூறி சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறையை அல்லாஹ்வுடைய குர்ஆனில் பதிகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பதிகிறார்கள். எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்க கூடாது என்ற முறையையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனில் ஹதீஸில் பதிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி, காதுகளில் கேட்டு கடக்கக்கூடிய செய்தி அல்லாது. நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். அல்லாஹ் 4 கேள்விகளை முன்வைப்பான். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? கற்றாய் என்று அல்லாஹ் கேட்பதில்லை, கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக, அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய்? தனி கேள்வி அல்லாது, அதோடு இணைந்த கேள்வி, சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் அடுத்து, அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும். அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும். இன்ற எல்லா கணக்குகளும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியான் அவனுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செல்வத்தை யார் ஒருவர் அவன் அனுமதிக்காத முறையில் தேடுவாரோ ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர் சேரக்கூடிய இடம்
நரகமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யார் ஒருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதை துண்டு உறுதியாக செல்லும், அது உரிமையாக்கப்படும். அந்த இடம் நாளை மறுமையில் நரக நெருப்புக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறிய குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்தார்கள். ஒரு முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தமானவன், அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேறொன்றையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கேவியதைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபிமார்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு